வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்தில் 12/1/2026. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் 12:43 வரைக்கும் நவமி திதியும் அதற்கு பிறகு தசமி திதியும் காணப்படுது. இரவு 9:06 வரைக்கும் சுவாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரமும் காணப்படும். மாலை 6:12 வரைக்கும் திருதி நாம யோகமும் அதற்கு பிறகு சூழ நாம யோகமும் காணப்படுது. மதியம் 12:41 வரைக்கும் கரசைக்கரணமும் அதற்கு பிறகு வனசைக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா காலையில் 9:06 வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் தயாராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. இன்றைய நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேற்று சொன்ன அதே விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்கிறேன். நவமி தசமி ஏற்றுக்கொள்ள முடியாத திதிகள். இந்த திதிகளில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியமும் இருக்கு. நன்மைகளே இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை, நன்மைகள் இருக்குது. ஆனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஜோதிடரை அணுகி தசா புத்திகள் எல்லாம் கணிச்சு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமாங்கிறத, உங்களுக்கு சிறப்பாக இருக்குமான்னு பார்த்துக்கலாம். பொதுவாக இதில் ஒரு சில அசுபகாரியங்கள் இருக்குது. அப்போ அதனால் எந்த ஒரு நல்ல காரியமும் நேற்று இன்று நாளை செய்யாமல் இருக்கிறது நான் நினைத்தேன். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் எப்போவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறது, ராசி பலன் அப்படின்னா நான் சொல்கிறது பொது பலனை தான் சொல்லிக்கிட்டு. இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது அல்லது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்காது, ஆனால் வழிகாட்டக்கூடியது, ஒரு வழியை காட்டக்கூடியது, வழிகாட்டியாக செயற்படக்கூடியது, வழி இல்லாட்டி நடத்துவதாக செயற்படுது. அப்போ இதில் கொடுக்குற நான் தகவல்களை நீங்கள் உள்வாங்கி இன்றைய நாளில் இதை நான் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். இந்த நாளில் இந்த விஷயத்தில் சில நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நாள் பலன் இன்றைய நாள் இன்னைக்கு 24 மணித்தியாலத்தில் மாறிடும். அதே நேரத்தில் நீங்கள் எல்லாரும் செய்கிற ஒரு தப்பு என்னன்னா, இன்று வர யாருக்குமே லக்னம் தெரியாது. லக்னம் தான் உயிர். லக்ன பலனை கேளுங்க. யாருமே உங்களுக்கு இந்த மாதிரியான விடயங்களை உங்களுக்கு அறிவாக கொடுக்க மாட்டாங்க, தகவலால் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் முட்டாளாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சில பேர் பணம் சம்பாரிச்சுக்கிட்டே போவாங்க. அதனால எப்பொழுதுமே அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கான அறிவே இருந்தாலும் எங்களுக்கு இல்லாத மாதிரி எங்களை ஏமாற்றத்தான் நம்ம சுற்றி உள்ளவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கான ஒரு அறிவு, அந்த அறிவில் லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. லக்ன பலனை கேளுங்க. லக்ன பலன் தான் உங்களை இன்றைய நாளுக்கு வழிகாட்ட போகுது. அப்போ ராசிங்கிறது, ராசி பலன்கிறது சந்திரனுடைய அமர்வு, லக்னம்ங்கிறது சூரியனுடைய அமர்வை வச்சு பார்க்குறது. ஏன்னா சூரியன் தான் ஜாதகம், அதாவது ஜாதக அடிப்படையில் தந்தையாக இருக்கிறார். தந்தையே உயிர் கொடுக்கக்கூடியவர், தாயோ உடலும் மனமும் கொடுக்கக்கூடியவர். அப்போ உடல் மனசுக்கு நீங்கள் தனியாக பார்த்து எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. தாய்க்கு இந்த உயிருக்கு மட்டும் உயிரை பார்க்குறது தான் சிறப்பு. அதோட உடலையும் மனசையும் பார்த்து கொள்ளுங்கோ, தனியாக பார்த்து பிரயோஜனம் இல்லை. ரெண்டையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு விதத்தில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அப்போ லக்னம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க. தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கணும். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தி அல்லது கர்ம புத்தின்னு சொல்லுவோம், அது நடக்குதான்னு பாருங்க. இவ்வளவுத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கிடைக்கும். ஒரு கர்ம அடிப்படையில் உங்களோட வாழ்க்கை ஏன் இந்த அமைது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு
அவங்களோட வழிகாட்டலோட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாங்கத்தில் வந்து பஞ்சாங்கம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பஞ்சாங்கம் தான் கால கணிதம். அந்த பஞ்சாங்கத்தோட ஒரு தொடர்புப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த கிரகங்கள். இதெல்லாம் வந்து நேற்று இன்று நாளை நாட்களில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயத்தை கொடுக்குது. சந்திரனுடைய நகர்வு மட்டும் மாறும் நட்சத்திரத்துக்கு அடிப்படையில். அப்போ அடிப்படையில் மாறினாலும் அடுத்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கும்போது நேற்றைய பலன், இன்றைய பலன், நாளைய பலன் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியான பலன்களாகத்தான் இருக்க போகுது. ஐயோ தொடர்ந்து அப்படி இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பயந்துடக்கூடாது. இன்றைய நாட்களுக்கான கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி வழிபாடுகளை செய்யும் போது அதில் தீமைகள் எதிர்மறையான விஷயங்கள் இருந்தால் கூட நேர்மறையாக மாறும். நேர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு கைகூட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஜான ஜாதகத்தின் அடிப்படையில். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும். நேராக போயிட வேண்டியது மேலே அதுன்னு பார்க்கறதுல எந்த ராசி லக்கணத்துக்கு இந்த நேரத்துக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு போய் உட்காந்துடுறது, அதுதான் தப்பு. அது இல்லாமல் ஓரளவுக்கு தகவல்களையும் கேட்டுட்டு கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல்ல மேச ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் உங்களுடைய தந்தையும் கவனமாக இருக்கணும். நீங்கள் எடுக்க போகிற முடிவிலையும் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, ஏதோ ஒரு செயற்பாடை முன்னெடுக்க போகிறீங்க, கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கீங்க, கவனமாக இருங்க. பாத்ரூமில் குளிக்க போகிறீங்க, கவனமாக இருங்க. சமையல் பண்ணுறீங்க, கவனமாக பண்ணுங்க. பயணம் பண்ணுறீங்க, கவனமாக பண்ணுங்க. வேலை செய்கிறீர்கள் பணியகத்தில், கவனமாக பண்ணுங்க. எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் சரி, உங்கள் தந்தையும் சரி. அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தால் அதில் தடையோ தாமதமாகலாம். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள், சந்தை வழியாக வரக்கூடிய சில அனுகூலங்கள், குரு உபதேச அனுகூலங்கள் இதெல்லாம் தடைப்படலாம். இப்போ இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேரில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு வரன் கிடைக்கும். அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் உங்களுக்கான வாழ்க்கை துணைக்கான நேர காலங்கள் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவியில் ஒரு நீண்ட நாளாக ஒரு கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள், விரிசல்கள் இருந்து அதெல்லாம் தீரும். ஒற்றுமை பெருகும். குடும்ப வாழ்க்கை சம்மந்தமாக ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கு நீங்கள் எடுக்கலாம், அது சிறப்பாக இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில், தொழில் நிறுவனங்களில், வியாபாரங்களில், வாடிக்கையாளர் மூலமாக, பங்குதாரர்கள் மூலமாக பல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்து மிதுன ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இன்றைக்கு நான் சொல்கிறது, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களையும் பார்த்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இவங்களையும் பொதுவான விஷயம் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும். தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது, நீங்கள், வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள், இந்த 3 பேரும் இன்றைக்கு இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உடல் ரீதியான ஏதாவது உபாதைகள் தென்பட்ட உடனே வைத்திய சிகிச்சை ஆகும். எதிரி தொல்லைகள் இருக்கலாம். நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இதுவாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பூர்வீக சொத்து இல்லாட்டி சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறது, வாங்கிறது, விற்கிறது, புனரமைப்பு செய்கிறது, ஒரு வியாபார நோக்கத்திற்கு பயன்படுத்துறது,
அதாவது குத்தகைக்கு விடுறது, வாடகைக்கு விடுறது, பாகப்பிரிவினைகள் செய்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில முன்னேற்றங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், மனமகிழ்ச்சிகளை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் ஒரு குலதெய்வ வழிபாட ஒரு மேலதிகமாக செய்யும் போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்த சிம்மராசின்னு இருக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்க்கும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வீடு, காணி, வாகனம், சொத்துங்கிறதுல எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்குறது, விற்கிறது, புனரமைப்பது, பழுது பார்க்குறது எதுவும் வேண்டாம். அடகு வைக்கிறது வேண்டவே வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவி இடையத்தில் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள்லாம் அதை கடந்து போக பாருங்க. மனம் கொஞ்சம் சஞ்சலம் அடையக்கூடியதாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவர்களுடைய குடும்ப விஷயத்தில் கவனமாக அவங்கள இருக்க சொல்லணும். நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள குடும்ப விஷயத்தில் நுழையாதீங்க. அது அவங்க குடும்பன்றது அவர் கல்யாணம் கட்டி தனியாக இருக்கிறதா இல்லை, இல்லைன்னா அவட வாழ்க்கையில் நான் சரி பண்ண போகிறேன்னு எதுவும் செய்யாதீங்க. இந்த சொத்து, வீடு, காணி, வாகனம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் இந்த கடந்து இனி ஒரு சில நாட்களுக்கு எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடை வரும். வீடு வாங்க, காணி வாங்க, ஏதோ ஒரு முயற்சிக்கு உங்களுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அது கடந்து போக பாரு, உங்களுக்கான நாள் கூடி சீக்கிரம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மனக்குழப்பங்கள் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கும். மன சஞ்சலங்கள் இருக்கும். கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக குடும்பத்தில் சில ஒற்றுமைகள் பெருகும். குடும்பத்தில் ஒரு புதிய அங்கத்தோர் வரலாம். நண்பர்கள் மூலியமாக சில நன்மைகள் நடக்கும். உங்கள் தம்பிகள் தங்கைகள் மூலியமாக புதிய அங்கத்தோர் வர்றது, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது, அவங்க உங்களுக்கும் அவங்களுக்கு மேலே சில சிக்கல்கள் இருந்தால் கூட மனக்குழப்பங்கள்லாம் அதெல்லாம் தீர்றது, புதிய வருமானங்கள், உங்கள் முயற்சியால் புதிய வருமானங்கள் வர்றது, வெற்றிகள் கிடைக்கிறது, குடும்பத்தில் சந்தோஷம் வர்றது, சேமிப்புகள் அதிகரிக்குது, இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக நீங்கள் இன்னைக்கு உங்களை பார்த்துக்கிட்டா போதும். தொடர்ந்து கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் கடைப்பிடிக்க வேண்டிய வாரங்களில் ஒரு வாரமாக இன்றைய வாரம் இருக்குது. கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. நீங்கள் உங்களை குழப்பி, குடும்பத்தில் இருக்கவங்களை குழப்பி, தேவையில்லாமல் பணத்தை வீணடித்து, வார்த்தை பிரயோகங்களை தப்பாக பிரயோகித்து, இந்த மாதிரிலாம் வர்றனால அமைதியும் பொறுமையும் ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இருக்கணும். உங்களுக்கான நாள் வரும், பொறுமையாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செய்கிறவங்க, அது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உறவினர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நீங்களே கடல் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். இந்த நாள்கள் அந்த சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவையற்ற செலவுகள், விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பிற்கு கொஞ்சம் கவனமாக இருங்க.
அதே மாதிரி ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு சஞ்சல நிலைகளும் உங்களுக்கு காணப்படும், கவனமாக இருங்க. தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக மனத்தில் இருக்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆள் மனசில் நிறைய ஆசை இருக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும், எல்லாமே இருந்திருக்கும். ஒரு 2வது திருமணம், நபர்கள் ரீதியாக, பண ரீதியாக, பொருள் ரீதியாக, ஏற்றத்தாழ்வுகள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு, அவங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலயமா உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 2வது திருமண பேச்சுவார்த்தையில் இருப்ப அதுவும் சுகமாக கூறுறதுக்கான வாய்ப்புகள் அதுலேயும் இருக்குது. அடுத்து இதனால் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், குழந்தைகள் முக்கியமாக ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாள் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில். வாழ்க்கை சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை மாற்ற, அது கல்வி, பொருளாதாரம், குடும்பம், இடமாற்றம், இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இன்றைக்கு வேண்டாம். முக்கியமாக தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் சூரிய பகவான் வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம். இப்போ நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த கவலை, இன்பம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், பிறர் இல்லை, யாரையும் சுட்டி காட்டாதீர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். கவலை என்கிறது ஒரு மாய வலை, உங்களை சுற்றி நீங்களே பின்னிக்கொள்றது. ஏன்னா உங்களுக்கு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டீங்க, இது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இவர் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன், இவங்க எங்களை இப்படி பார்த்துக்கிட்டா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு இது கிடைச்சா தான் சந்தோஷமாக. இந்த எல்லை எப்பொழுது அந்த எல்லை கட்டல்லிருந்து வெளியே வாரீங்களோ, உங்களுடைய மகிழ்ச்சியை இந்த சிறு தூரத்துக்குள், சிறு எல்லைக்குள் வைத்துக் கொள்கிறீர்களோ, அப்போ உங்களுக்கு அந்த கவலை துரத்தும். ஒருத்தருக்கு மரணம் ஏற்படுச்சு, நான் கவலைப்படாமல் இருக்கேலுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், இடுக்கண் வருங்கால் நகக அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். கவலை வரும்போது சிரின்னு. அதுக்காக செத்த வீட்டில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவலை ஒன்று உங்களுக்கு வருதுன்னா உங்கள் கர்மாவை தீர்க்கிறது. ஒரு காலத்தில் நம்மளை இந்த மேலை நாட்டவர்கள் ஆளுற காலத்தில் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு போய் நின்றாங்க. அவனெல்லாம் பெரிய பெரிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி வகைகளையும் குண்டுக்களையும் வச்சு தாக்குனாங்க. அப்போ கொன்னுரு வேண்டாம், முன்னுக்கு வராத அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? கொல்லு, இது எனக்கு கிடைச்சிருக்க ஒரு உடுப்பு, எது இந்த உடம்பு, கலட்டி போட்டு அடுத்த உடுப்புக்கு நான் போய்கிட்டே இருப்பேன். அப்போ யோசிங்க, ஒருத்தட கர்மாக்காவை அடுத்த இதுக்கு போகிறாரு அப்படின்னு நினைங்க. இல்லை அவர் ஒரு முத்தியை நோக்கி போகிறாருன்னு நினைங்க. அப்போ உங்களுக்கான அந்த இது கிடைக்கும். பிரிவு, உறவுகளோட பிரிவு ஏக்கமாக தான் இருக்கும். அதை எல்லை கட்டிக்கொள்ளார்கள், கட்டிக்கொள்ளாதீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அப்போ துன்பங்களை உருவாக்குறது நீங்கள், அந்த மாய வழியை உருவாக்குறது நீங்கள், எல்லை கட்டிக்கொள்வது நீங்கள்.
அதனால இந்த விஷயங்களை நீங்கள் பொறுமையும் அமைதியோடையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஆசைகளை பற்றுகளாக மாற்றாத வரைக்கும் நல்லது. ஆசையை பற்றுங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.